الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله நவைத்து சுன்னத்தல் இஅ்திகாஃப். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹுடைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய வீட்டிலே இஅ்திகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டும் முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளன. ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நவின்றுள்ளார்கள், யார் என் மீது 80 தடவைகள் ஸலவாத் கூறுகிறார்களோ அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய 80 வருட பாவங்களை மன்னித்து விடுகின்றான். எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். விசேஷமாக வெள்ளிக்கிழமையுடைய தினங்கள்ல, வியாழக்கிழமையுடைய இரவுகள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தை அதிகமாக சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஸல்லூ அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தன் வ ஸலாமன் அலைக யா சய்யிதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, சங்கையான ஜுல்காதா மாதத்தினுடைய கடைசி ஜுமாவிலே நாங்கள் இருக்கின்றோம். பாக்கியசாலிகள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஆயத்தமாகி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹஜ்ஜை கபூல் செய்வானாக. மேலும் இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஹஜ்ஜுடைய பாக்கியம் உண்மையில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். யாருக்கு அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றானோ அவர்கள் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக செல்கின்றார்கள். யாருக்கு அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கவில்லையோ, யாருக்கு அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய தாக்கத் சக்தியை வழங்கவில்லையோ, ஹஜ் செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லையோ, அவர்கள் என்ன அமல்களை செய்ய வேண்டும் என்று நம்முடைய தீனுல் இஸ்லாம் அழகான முறையில் நமக்கு கற்றுத்தந்துள்ளது. ஹஜ்ஜாஜிகள், ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்கள், அவர்களுடைய அந்த நன்மை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத நன்மை. சரியான முறையில் ஹலாலான சம்பாத்தியத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்களோ இந்த மனிதர்கள் அன்று பிறந்த குழந்தையை போன்று பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றுள்ளார்கள். அந்த பாக்கியம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். யாருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கவில்லையோ, யாருக்கு ஹஜ்ஜுடைய தாக்கத் சக்தி இல்லையோ, அவர்கள் என்ன அமலை செய்ய வேண்டும் என்பதையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே கற்றுத் தந்துள்ளார்கள். சில அமல்களை கூறி தந்துள்ளார்கள். ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல ஹஜ்ரத் சையதுனா அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்தோம். அப்பொழுது கேட்டோம், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ذهبல் அக்னியாஉ பில் அஜ்ர், செல்வந்தர்கள் நன்மை செய்யக்கூடிய விஷயத்திலே முந்திக் கொள்கிறார்கள் யா ரசூலல்லாஹ். வசதி வாய்ப்பு படைத்தவர்கள், யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கி இருக்கின்றானோ அந்த செல்வத்தின் மூலமாக நன்மைகளில் இவர்கள் முந்திக் கொள்கிறார்கள். எவ்வாறு? யஹுஜூன வலா நஹுஜு,
அந்த செல்வந்தர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்கள், ஆனால் நாங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்றோம். இப்படி சஹாபாக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடம் அழகான முறையிலே தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையை வெளிப்படுத்துகிறார்கள். ஏன்? வசதி வாய்ப்பு செல்வம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதோ அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள், செல்வத்தின் மூலமாக செய்யக்கூடிய நன்மைகளை செய்கிறார்கள். உதாரணமாக ஜகாத் கொடுப்பது, தான தர்மங்களை வழங்குவது, ஹஜ்ஜை நிறைவேற்றுவது, இப்படியெல்லாம் செல்வத்தின் மூலமாகவும் அந்த சஹாபாக்கள் நன்மைகளில் செய்கின்றார்கள். நன்மைகளில் என்ன செய்கின்றார்கள்? முந்திக் கொள்கின்றார்கள். நாம் அமல் செய்கின்றோம், தொழுகின்றோம், அவர்களும் தொழுகின்றார்கள். நாம் நஃபிலான நோன்புகளை நோக்கின்றோம், அவர்களும் நோக்கின்றார்கள். ஹதீஸ்களை நாங்கள் கேட்கின்றோம், அவர்களும் கேட்கின்றார்கள். இந்த அமல்களுடைய விஷயத்துல நாங்கள் அனைவரும் ஒரே மாதிரி இருக்கின்றோம். ஆனால் வசதி வாய்ப்பு செல்வம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் செல்வந்தர்கள் நம்மை விட நன்மையில் முந்திக் கொள்கிறார்கள். அவர்கள் நன்மையான காரியங்கள் செய்து அதிலே முந்திக் கொள்கிறார்கள் நாயகமே என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள், நான் உங்களுக்கு ஒரு அமலை கற்றுத்தரட்டுமா? எப்படிப்பட்ட அமல் என்றால், அதனுடைய சிறப்பு எவ்வாறு என்றால், அந்த அமலை நீங்கள் செய்வீர்களே ஆனால் அவர்களை போன்று செல்வந்தர்கள் செல்வத்தின் மூலமாக என்ன நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்களோ அதைவிட அதிகமான நன்மைகளை உங்களுக்கு ஈட்டி தரக்கூடிய பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு கூறினார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால் 33 தடவைகள் சுப்ஹானல்லாஹ், 33 தடவைகள் அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவைகள் அல்லாஹு அக்பர் என்பதை கூறி வாருங்கள். இந்த அமலை யார் செய்கின்றாரோ அங்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்கள். அந்த நன்மை தனிப்பட்ட நன்மை, அதே போன்ற நன்மை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் வழங்கி விடுகின்றார். எவ்வளவு லேசான அமல் என்று பாருங்கள். தொழுகைக்கு பின்னால் தஸ்பீஹே ஃபாத்திமா ஓதுவது. இந்த தஸ்பீஹ்க்கு சொல்வார்கள் தஸ்பீஹே ஃபாத்திமா. சுப்ஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 34 தடவைகள். சஹாபாக்களுடைய ஆசையை பாருங்கள். செல்வமுடையவர்கள், வசதி வாய்ப்புடைய சஹாபாக்கள் நன்மைகளில் முந்திக் கொள்கிறார்கள். சஹாபாக்கள் இவ்வாறு கூறவில்லை, யார் ஸல்லல்லாஹு, வசதி வாய்ப்புள்ளவர்கள் நல்ல மாளிகைகளில் வாழுகிறார்கள், நல்ல வாகனங்களை வைத்திருக்கிறார்கள், நல்ல பெருமதியான ஆடைகளை அணிகிறார்கள், நல்ல பெருமதியான உணவை உண்கிறார்கள் என்று சஹாபாக்கள் கூறவில்லை. மாறாக எதிலே ஆசைப்பட்டார்கள்? நன்மையான காரியங்களை இபாதத் செய்வதில், ரஹபல் அக்னியாஉ பில் அஜ்ர், நன்மைகளை பெற்றுக்கொள்வதில், நன்மையான இபாதத்துக்களை செய்வதில் சஹாபாக்கள், செல்வந்தரான சஹாபாக்கள் முந்திக் கொள்கிறார்கள் நாயகமே என்று கூறிய நேரத்தில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த அழகான தஸ்பீஹை ஃபாத்திமாவை சொல்கின்றார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலும் இந்த அமலை செய்துவார்கள். இது சஹாபாக்களுடைய ஆசை, ஆர்வம் அமலின் மீது இருந்தது. இரண்டாவது, இந்த ஹதீஸிலிருந்து விளங்கக்கூடிய விடயம் என்னவென்றால் ஜிக்ர், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது உன்னதமான ஒரு இபாதத். அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வது என்றால் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது இருக்கிறதே, இது பெரும் பெரும் நன்மைகளை மனிதர்களுக்கு ஈட்டி தரக்கூடிய ஒரு இபாதத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்க வேண்டும். ஹஜ்ரத் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தை கூறியதாக ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ் எவ்வாறு என்றால், ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஜ்லிஸ்ல சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது சஹாபாக்கள் இருந்தார்கள். ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்கின்றார்களே, இந்த யுத்தம் செய்யக்கூடிய மனிதர்களில் மிகச் சிறந்த மனிதர் யார்? யுத்தம் செய்யக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றார்கள், இந்த பலரில் சிறப்பு வாய்ந்த மனிதர், கண்ணியம் வாய்ந்த மனிதர் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அக்ஸருஹும் லில்லாஹி திக்ரா, அவர்களில் யார் அதிகமாக அல்லாஹ்வை zikr செய்கின்றார்களோ அவர்கள் தான் சிறப்பு வாய்ந்தவர்கள். பின்பு அந்த சஹாபி கேட்கின்றார், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோன்பு நோக்கக்கூடிய மனிதர்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த மனிதர் யார்? உதாரணமாக ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, அந்த 100 மனிதர்களில் 100 மனிதர்களும் நோன்பு நோக்கின்றார்கள். இந்த 100 மனிதர்கள் நோன்பு நோக்கக்கூடிய 100 மனிதர்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த மனிதர் யார், கண்ணியம் மிக்க சிறப்புகளை பெற்ற மனிதர் யார் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அக்ஸருஹும் லில்லாஹி திக்ரா, இவர்களில் யார் அதிகமாக அல்லாஹ்வை zikr செய்கின்றாரோ,
யார் அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறாரோ அவர் தான் சிறந்தவர் ஆவார். பின்பு அந்த சஹாபி கேட்கிறார், தொழுகையை பத்தி கேட்கிறார். தொழக்கூடிய மனிதர்களில் சிறந்தவர்கள் யார்? ஜகாத் கொடுக்கக்கூடிய மனிதர்களில் சிறந்தவர்கள் யார்? இப்படி அந்த சஹாபி ஒவ்வொரு அமலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடம் கூறி கேட்கின்றார்கள், இந்த அமல்களில் சிறப்பு வாய்ந்தவர்கள், கண்ணியம் மிக்க மனிதர்கள் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அனைத்துக்கும் ஒரே பதிலை தான் கூறுகிறார்கள், அக்ஸருஹும் லில்லாஹி திக்ரா, அக்ஸருஹும் லில்லாஹி திக்ரா. அவர்களில் யார் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றார்களோ, அவர்களில் யார் அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகம் செய்கின்றார்களோ இவர்கள் தான் மகத்துவம் மிக்கவர்கள், சிறப்பு வாய்ந்தவர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கூறுகிறார்கள். அந்த சபையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருக்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த சபையில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்றாங்க, உமரே ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வை zikr செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லா நன்மையும் எடுத்துருவாங்க போலனா, அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ்வை zikr செய்யக்கூடியவர்களே பெற்றுக் கொள்வார்களோ என்று கேட்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஜல், ஆம் அபூபக்கரே, அவ்வாறு தான். அல்லாஹ்வை யார் zikr செய்கின்றார்களோ, அல்லாஹ்வை யார் அதிகமாக ஞாபகப்படுத்துகின்றார்களோ அவர்கள் தான் மகத்துவம் மிக்கவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவித்துள்ளார்கள். எனவே கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்னும் ஒரு ரிவாயத் ரிசாலா குஷைரியால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இமாம் அபு சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், சுவர்க்கத்துல காலியான சில இடங்கள் இருக்கிறது, பூமி இருக்கிறது, காலியான இடங்கள். இந்த இடங்கள்ல எப்ப அடியான் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல அல்லாஹ்வை zikr செய்கின்றானோ, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்றானோ, zikr செய்கின்றானோ, மலக்குகள் சுவர்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த காலியான இடங்களில் தோட்டங்களை உருவாக்க ஆரம்பிக்கின்றார்கள். மரங்களை நாட்டி, பூச்செடிகளை நாட்டி தோட்டம், கார்டன் என்ன செய்யறாங்க, உருவாக்குகின்றார்கள். எதுவரை அடியான் அல்லாஹ்வை zikr செய்து கொண்டே இருக்கின்றானோ அதுவரை மலக்குகள் அந்த சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே தோட்டங்களை, மரங்களை நட்டிக்கொண்டு தோட்டங்களை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். எப்ப அடியான் zikr செய்வதை நிறுத்துகின்றானோ மலக்குகளும் அந்த வேலையை நிறுத்தி விடுவார்கள். இதனால்தான் கூறுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல 4 கலிமாக்கள் இருக்கின்றது. இந்த 4 கலிமாக்களில் யாரு ஒரு கலிமாவை கூறுகிறாரோ அல்லாஹ் தஆலா அவருக்காக வேண்டி சுவர்க்கத்திலே ஒரு மரத்தை நாட்டி விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். என்ன கலிமாக்கள்? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த கலிமாக்களுக்கு எவ்வளவு நேரம் போகுது? ஆனால் நம்முடைய தராஸ், மீசான் தராசை கடினமாக்கக்கூடிய அமல்கள், நம்முடைய பாரத்தை அதிகமாக்கக்கூடிய அமல்கள், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது, அல்லாஹ்வை தஹ்மீத் செய்வது, அல்லாஹ்வை zikr செய்வது, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் சுவர்க்கத்தில் ஒரு மரம் என்றால் சிந்தித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இப்படி அல்லாஹ்வுடைய zikr இருக்கின்றதே, இந்த zikr மிகவும் முக்கியமான ஒரு அமல். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால சுப்ஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 34 தடவைகள் நீங்கள் ஓதிக்கொண்டால் ஒரு ஹஜ்ஜுடைய நன்மையை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்கி இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ஜுக்கு தான் போக முடியல, ஹாஜிமார் போயிருக்காங்க, மிகப்பெரிய பாக்கியம். ஹஜ்ஜுக்கு நிகரான ஹஜ்ஜு யாரின் மீது கடமையோ அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதை தவிர அந்த இடத்திற்கு தகுதியான வேற எந்த அமலும் கிடையாது. ஹஜ்ஜு கடமையானால் ஹஜ்ஜை தான் நிறைவேற்ற வேண்டும், மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் யாருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை வழங்கவில்லையோ, யாருக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய நசீபை வழங்கவில்லையோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த தஸ்பீஹை ஃபாத்திமாக்களை ஒதுக்கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுடைய நன்மையை ஈட்டி தரக்கூடிய அமல்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியுள்ளதாக திருமிதியில பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ் ஷரீஃப் எவ்வாறு என்றால், இந்த மனிதர் காலையிலும் மாலையிலும் 100 தடவைகள் சுப்ஹானல்லாஹ் என்று கூறுகின்றார். எத்தனை தடவைகள்? 100 தடவைகள் காலையிலும் மாலையிலும் சுப்ஹானல்லாஹ் என்று கூறுகிறாரோ அல்லாஹ் தஆலா 100 ஹஜ்ஜுடைய நன்மையை அவனுக்கு வழங்கி வருகிறார். 100 ஹஜ்ஜுடைய நன்மை யோசிச்சு பாருங்க. 100 ஹஜ்ஜுடைய நன்மை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ், அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய ஞாபகம் நம்முடைய கல்விலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சதாவும் அல்லாஹ்வை zikr செய்யக்கூடிய நாவுகளாக நம்முடைய நாவுகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு இபாதத்தின் மீது ஆசை, ஆர்வம் குறைவே. வீண் பேச்சுக்கள், வீணான விளையாட்டுக்கள், வீணான முறையில் நேரத்தை கழிப்பது, வீணான முறையில் நம்முடைய நேர காலங்களை கழிப்பதன் மூலமாக இபாதத்தின் மீது இன்பம் ஏற்படுவது கிடையாது. இபாதத்தின் மீது இன்பம் ஏற்பட வேண்டும் என்றால் இபாதத்தை நாங்கள் செய்து பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ் என்று உட்கார்ந்து சொல்லுங்க, இன்பமான முறையில் கூறுங்கள்.
அல்லாஹ்வுக்காக வேண்டி அமர்ந்து அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள். அல் குர்ஆன் ஓதுவது இதுவும் zikr தான். தொழுகையை தொழுகின்றோம், இதுவும் zikr தான், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது. எனவே இந்த அமல்களை இன்பமான முறையில் என்ஜாய் பண்ணி அமல் செய்யணும். என்ன செய்யணும்? என்ஜாய் பண்ணி இன்பத்தோடு அமல் செய்தால் அந்த இன்பம் உங்களுடைய அமல்ல அதனுடைய அந்த யதார்த்தத்தை அதனுடைய ருசியை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். பாரமாக கருதக்கூடாது. எந்த அமலையா இருந்தாலும் இன்றைக்கு தொழுது முடிஞ்ச உடனே சலாம் கொடுத்த உடனே எழுப்பி ஓடிடுறோம். தஸ்பீஹாத்துகளுக்கு டைம் கிடையாது, துஆக்களுக்கு டைம் கிடையாது, ஜிக்ருக்கு நேரம் கிடையாது. தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்தாச்சு, எழுப்பி ஓடியாச்சு. அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இபாதத் செய்யக்கூடிய நேரத்துல இன்பத்தோடு நாங்கள் செய்ய வேண்டும். ரசித்து ருசித்து நாங்கள் செய்ய வேண்டும் இபாதத்தை. யாருடைய இபாதத்தை நாம் செய்கின்றோம்? ரப்புல் ஆலமீன், நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு, நமக்கு ரிஸ்க் வழங்கக்கூடிய ரப்பு, ஆபத்தான வேலைகளில் பலாய் முசீபத்துகளை விட்டு பாதுகாக்கக்கூடிய ரப்பு. இந்த ரப்பை இபாதத் செய்கின்றோமே, எந்த அளவு இன்பமாக நாங்கள் இபாதத் செய்ய வேண்டும். தொழுகையை கூட இன்று சில மனிதர்கள் பாரமாக கருதுகிறார்கள். தொழுகையை பாரமாக கருதுகின்றோம். நாம் தொழுவதா? 5 நேரம் தொழுவணும், பள்ளிக்கு போகணுமே, பாங்க சொல்லிட்டாங்களே, கஷ்டம். அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இபாதத் செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வை நாங்கள் நெருங்க வேண்டும் என்றால், முனாஜாத் அல்லாஹ்வோடு நாங்கள் கலந்துரையாட வேண்டும் என்றால் இன்பமான முறையில் அந்த இபாதத்தை செய்ய வேண்டும். எனவே ஹஜ்ஜுடைய நன்மையை ஈட்டி தரக்கூடிய அமல்களில் ஒரு அமல் தொழுகைக்கு பின்னால தஸ்பீஹே ஃபாத்திமா 33 தடவைகள் சுப்ஹானல்லாஹ், 33 தடவைகள் அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவைகள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த தஸ்பீஹை ஃபாத்திமாவை ஓதினால் ஹஜ்ஜுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா வழங்குவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துள்ளார்கள். இன்னும் ஒரு அமலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். என்ன அமல்? யார் தன்னுடைய தாய் தந்தையை ரஹ்மத்துடைய பார்வையோடு பார்க்கின்றாரோ, ஹஜ்ஜுன் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா அவருக்கு வழங்கி விடுகிறார். உம்மா வாப்பாவை இரக்கத்தோடு பார்க்கிறது. ரஹ்மத்துடைய பார்வைன்னா இரக்கமான பார்வையாக பார்க்கிறது. இரக்கத்தோட உம்மா வாப்பாவை பார்க்கிறது. என்ன நன்மை? ஹஜ்ஜுன் மப்ரூர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்பூல், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை அவருக்கு வழங்கப்பட்டு விடும். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாளைக்கு 100 தடவைகள் பார்த்தாலுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் அல்லாஹு அக்பர் வ அத்யப், ஆம், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக தூய்மையானவன். ஒரு நாளைக்கு 100 தடவை பார்த்தாலும் அல்லாஹ் தஆலா 100 ஹஜ்ஜுடைய நன்மை உங்களுக்கு வழங்குவான். தாய் தந்தையை இரக்கத்தோடு பார்க்கக்கூடிய தனம். தாய் தந்தையில் யாராவது ஹயாத்தோடு இருந்தால் தினமும் அவர்களை போய் நாங்கள் பார்க்க வேண்டும். தினமும் அவர்களை போய் இரக்கத்தோடு பார்க்க வேண்டும். அந்த நேரத்துல ஒரே ஒரு நியத், இந்த ஹதீஸின் பிரகாரம் நான் அமல் செய்கின்றேன். யாரு உம்மா வாப்பாவை தன்னுடைய இரக்கத்தோடு ரஹ்மத்துடைய பார்வையோடு பார்க்கின்றாரோ ஹஜ்ஜுடைய நன்மை, ஹஜ்ஜுன் மப்ரூருடைய நன்மை என்றால் அந்த உம்மாவையோ வாப்பாவையோ நான் போயிட்டு என்ன செய்கின்றேன்? இரக்கத்தோடு பார்க்கின்றேன். இந்த ஹதீஸின் பிரகாரம் அமல் செய்வதற்காக என்ற நியத் இருந்தால் ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி விடுகின்றான். எவ்வளவு பெரிய நன்மை பாருங்க. ஹஜ்ஜுக்கு தான் போக முடியல, ஹாஜிகள் போவாம அரஃபால இருப்பாங்க, மினால இருப்பார்கள், முஸ்தலிஃபாவிலே இருப்பார்கள், சஅய் செய்வார்கள், காபாவை தவாஃப் செய்வார்கள், இறுதியில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான ரௌதாவை ஜியாரத் செய்வார்கள். அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையை இரக்கத்தோடு ரஹ்மத்துடைய பார்வையோடு பார்ப்பதாலும் அல்லாஹ் தஆலா இந்த நன்மையை வழங்குகின்றான் என்றால் ஒரு நாளைக்கு எத்தனை ஹஜ் நம்மால் செய்ய முடியும்? தாய் தந்தையை நாங்கள் பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் சையதுனா பிரபல்யமான சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட அழகான ஒரு பழக்கம் இருந்துச்சு. அழகான ஒரு பழக்கம் எவ்வாறு என்றால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்பயாவது பிரயாணம் செய்வார்களே ஆனால், எங்கேயாவது அவர்கள் பிரயாணம் செய்வார்களே ஆனால் தன்னுடைய தாயிட்ட போவாங்க, தன்னுடைய தாயுடைய வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு உம்மாவுக்கு சலாம் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா உம்மதாஹு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, என் அருமை தாயாரே, உங்களோட மேல அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் ரஹ்மத் பரக்கத் இறங்குமாக. அப்பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உம்மாவும் பதில் சொல்லுவாங்க, வ அலைக்கஸ் ஸலாம் யா புனைய வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, என் அருமை மகனே, உங்களோட மேலேயும் அல்லாஹ் தஆலா சாந்தியும் சமாதானமும் இறக்குவானாக, ரஹ்மத்தும் பரக்கத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் தருவானாக. பின்பு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுவாங்க, தாயாரே, அல்லாஹ் தஆலா உங்களோட மேல ரஹ்மத் செய்வானாக. நாங்க சின்ன புள்ளையா இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க எவ்வளவு எங்களுடைய பராமரிச்சீங்க உம்மாவே, அல்லாஹ் உங்களோட மேல ரஹ்மத் செய்வானாக. பின்பு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்லுவாங்க, அபூ ஹுரைராவே, அல்லாஹ் உங்களோட மேலேயும் ரஹ்மத் செய்வானாக. இந்த வயோதிபத்தை அடைந்தும் கூட நீங்க எங்களைய கவனிக்கிறீங்களே மானே, அல்லாஹ் உங்களுக்கும் ரஹ்மத் செய்வானாக. எவ்வளவு அழகான ஒரு பழக்கம் என்று பாருங்கள். தாய் தந்தையை கவனிக்கக்கூடிய பழக்கம், தாய் தந்தையோடு நட்பு உறவை ஏற்படுத்தக்கூடிய பழக்கம். இரத்த உறவு தான், ஆனாலும் இன்று நாங்கள் தூரமாக இருக்கின்றோம்.
உம்மா வாப்பாவை கணக்கெடுக்கிறது கிடையாது. தாய் தந்தையை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சந்திப்போம். பெருநாள் நாண்டு மாத்திரம் போய் சலாம் கொடுத்துடுவாரது. முழு வருடமும் கவலையில் இருப்பார்கள். சில பெற்றோர்கள் மருந்து வாங்குவதற்கு காசு இல்லாமல் இருப்பார்கள். மகன்மார் வசதியோடு வாழ்கின்றார்கள். ஆனா உம்மாவை போயிட்டு உம்மா என்ன வேணும், அப்பாயின்மெண்ட் போடவா, டாக்டர் அப்பாயின்மெண்ட் போடவா, கூப்பிட்டுட்டு போவான்னு போய் கேட்கறதுக்கு பிள்ளைகள் இல்ல. வளர்த்தார்கள், பெற்றார்கள், வளர்த்தார்கள், படிக்க வைத்தார்கள், ஓத வைத்தார்கள். ஆனால் இன்று அந்த தாய் தந்தையை கவனிப்பதற்கு குழந்தைகள் தயாராக இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான ஹதீஸ் ஷரீஃப், ஹுமா ஜன்னதுக வ நாருக, உங்களுடைய தாய் தந்தை இருக்கின்றார்களே இவர்கள் தான் உங்களுடைய சுவர்க்கம், இவர்கள் தான் உங்களுடைய நரகம். உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் ஹித்மத் செய்தால், உங்களுடைய தாய் தந்தையுடைய ரிதா திரு பொருத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால், நாங்க இன்னைக்கு அமல் செய்கின்றோம், இபாதத் செய்கின்றோம், எதற்காக? அல்லாஹ்வுடைய ரிதா கிடைக்கணும், அல்லாஹ் என்னைய பொருந்தி கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? ரிதல்லாஹி ஃபீ ரிதல் வாலிதைன், அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குதானே, அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுடைய தாய் தந்தையுடைய பொருத்தத்தில் இருக்கிறது. மேலும் அல்லாஹ்வுடைய கோபம் தாய் தந்தையுடைய கோபத்தில் இருக்கிறது. தாய் தந்தையை கோபப்படுத்துவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். சில மனிதர்கள் தூசணத்தால் ஏசுவார்கள். சில மனிதர்கள் பெற்றோர்களை கை நீட்டி அடிக்கக்கூடியவர்கள் நம்முடைய சமுதாயத்திலே இருக்கின்றார்கள். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய் தந்தையை நாங்கள் கண்ணியமான முறையில் நடத்த வேண்டும். தாய் தந்தையை ரஹ்மத்தோடு பார்ப்பது ஹஜ்ஜுன் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மையை வழங்கக்கூடிய அமல் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் ஒரு அமலை கூறினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அமலின் மூலமாக ஹஜ்ஜுடைய நன்மை நமக்கு வழங்கப்படுமோ அந்த அமல்களில் இன்னும் ஒரு அமல் என்னவென்றால் தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுவது. ஹஜ்ரத் சையதுனா அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ தாவூத்ல பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் ஷரீஃப், யார் வீட்டில் இருந்து சுத்தமாகி, வீட்டுல உதுவலாம் எடுத்து தூய்மையாகி சுத்தமாகி ஜமாஅத்தோடு ஃபர்தான தொழுகையை தொழுவதற்காக அவர் செல்கின்றாரோ அவர் இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மனிதரை போலாவார். வீட்டுல ரெடியாகி தூய்மையாகி சுத்தமாகி ஜமாஅத்தோடு ஃபர்தான தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்ற நீயத்தோடு வீட்டிலிருந்து வெளியாகக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சவாப் என்ன? இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மனிதருடைய சவாப் அல்லாஹ் வழங்கி விடுகின்றான். மேலும் யார் துஹாவுடைய தொழுகையை ஜமாஅத் துஹாவுடைய தொழுகையை தொழுவதற்காக வேண்டி பள்ளி வாசலை நோக்கி செல்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா உம்ராவுடைய நன்மையை வழங்கி விடுகின்றான். இதெல்லாம் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மையை ஈட்டி தரக்கூடிய அமல்கள். சில மனிதர்கள் அமல் செய்கின்றோம், ஆனால் சரியான முறையில் அவருடைய சவாப் என்னன்னு தெரியாது. இஹ்லாஸோடு தூய்மையோடு இன்னும் பக்குவமாக இன்னும் தக்குவாவோடு இந்த அமல்கள் இந்த நன்மைகளை ஈட்டி தரும் என்றால் இன்னும் நல்ல முறையில் நாங்கள் செய்ய வேண்டும். உண்மையிலே பள்ளிவாசல் இருக்கின்றதே, இந்த பள்ளிவாசலுக்கு வருவது, பள்ளிவாசலோடு முஹப்பத் வைப்பது, மேலும் பள்ளிவாசல்ல அமர்ந்து இருப்பது, தொழுகைகளை உரிய நேரத்துல ஜமாஅத்தோடு நிறைவேற்றுவது, இது நல்லடியார்களுடைய பழக்கம், சாலிஹான மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள். ஜமாஅத்தோடு பள்ளிவாசலுக்கு வர்றது, தொழுகை நேரம் வருவதற்கு முன்னால் தொழுகைக்காக வேண்டிய ஃபிக்ர் சிந்தனை ஏற்படுவது, பள்ளிக்கு போயிடணும், ஜமாஅத் மிஸ் ஆகிடக்கூடாது. வாழ்கின்றார்கள், இன்றும் இருக்கின்றார்கள், பல மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய பரக்கத்தால தான் அல்லாஹ் தஆலா மழை பொழிந்து கொண்டிருக்கிறது உலகத்துல. சாலிஹான மனிதர்கள், பள்ளிவாசலோடு முஹப்பத், தொழுது முடிஞ்சா வெளியில போறதுக்கு மனசு வராது, உட்கார்ந்து இன்னும் கொஞ்சம் குர்ஆன் ஒன்று ஓதிடுவோமே, ஒரு 2 பக்கத்தை ஓதுவோமே, ஒரு ஜுஸு ஓதுவோமே, தஸ்பீஹ் செய்வோமே, ஜிக்ர் செய்வோமே, ஸலவாத் ஓதுவோமே என்று பள்ளிவாசல்ல அவருடைய கல்வை நிரந்தரப்படுத்திக் கொள்ளக்கூடிய மனிதர்கள், இவர்கள் தான் சாலிஹான மனிதர்கள். அல்லாஹ் தஆலா என்ன குறிப்பிடுகிறான் அல் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால, வர்கஉ மஅர் ராகிஈன், ருக்கு செய்யக்கூடிய மனிதர்களோடு சேர்ந்து நீங்கள் ருக்கு செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜமாஅத்தோடு தொழுங்கள். ருக்கு செய்யக்கூடிய மனிதர்களோடு சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள் என்றால் ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழுவுங்கள் என்று தான் அர்த்தம். தஃசீருடைய உலமாக்கள் கற்றுத் தருகிறார்கள். எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, ஜமாஅத்தோடு தொழுவது இருக்கின்றதே இது மிகவும் உன்னதமான ஒரு அமல். ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களிடம் நோய் வருகை தந்திருச்சு, கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகைக்காக வேண்டி அழைக்கக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது நடக்கிறதுக்கு, அபூபக்கரை தொழுவிக்க சொல்லுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜமாத் செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு கொஞ்சம் ஓகே ஆகிருச்சு, 2 பேரை பிடிச்சு கொண்டு உள்ளுக்கு வராங்க தொழுகிறதுக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கால் கீழே தேஞ்சு கொண்டு இருக்குது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் கீழே பூமியை பட்டு கொண்டு இருக்குது, அப்படியே வராங்க. அபூபக்கர் நாயகத்துக்கு விளங்கிடுச்சு ரசூலுல்லாஹ் வராங்க. பின்னுக்காக பாக்குறாங்க, ஜமாஅத்துல இருந்து இமாமத்துடைய இடத்துல இருந்து பின்னுக்கு வராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செய்றாங்க, சைக்கினை செய்யணும், அபூபக்கர் நீங்க தொழுவீங்க.
பின்பு இடது பக்கம் போயிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து தொழுதார்கள். அபூபக்கர் நாயகம் நின்று கொண்டு என்ன செய்யாங்க, இமாம் ஜமாத் செய்தார்கள். இந்த நிலைமையில, இந்த நோய்வாயில கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தோடு தொழுதிருக்கிறார்கள். ஜமாத்தோடு தொழக்கூடிய பழக்கம் இருக்கணும். எத்தனையோ பல சின்னத்திலிருந்து கேட்கக்கூடிய ஹதீஸ், தனித்து தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுவது 27 மடங்கு நன்மையை வழங்கக்கூடியது. இதுவரை அமல் செய்திருக்கின்றோம். 7 வயசுல இருந்து கேட்டிருக்கிறோம் இந்த ஹதீஸ. பள்ளிக்கூடத்துல இருந்து நாங்க கேட்டிருக்கிறோம், தனித்து தொழுவதை விட ஜமாஅத்தோடு தொழுவது 27 மடங்கு நன்மையை வழங்கக்கூடியது. இதுவரை அமல் செய்கின்றோம் என்று நாம் பார்க்க வேண்டும். கேட்பது மாத்திரமல்ல, அமலில் நாம் அதை கொண்டு வர வேண்டும். அதே போன்று தான் அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இஷ்ராக்குடைய தொழுகைகள், துஹாவுடைய தொழுகைகள், இது எல்லாத்திலையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், பரக்கத்தை வச்சிருக்கிறான், ரிஸ்க்ல விஸ்தீர்ணத்தை வைத்திருக்கின்றான். ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை அல்லாஹ் வழங்குகின்றான். யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ்வை zikr செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருக்கிறான், குர்ஆன் ஓதுறது, zikr செய்கிறது, தஃசீருடைய ஹல்காக்கள்ல கலந்து கொள்வது, அதே போன்று வேற வேற அமல்கள் ஸலவாத்துகள் ஓதுவது, இப்படியே அமர்ந்திருந்து ஃபஜ்ருடைய தொழுகை, சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால் அமர்ந்து சூரியன் உதயமானதன் பின்னால 2 ரக்காத்துகள் தொழுகிறாரோ அவருக்கு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறான். துஹாவுடைய தொழுகை சூரியன் உதயமாகி 20 நிமிஷத்துக்கு பிறகு தான் தொழுவோம். மக்ரூஹான நேரங்கள் இருக்குது. சில மனிதர்களுக்கு இதுவே தெரியாது, ஷரியாத் தெரியாது. என்ன செய்வாங்க, சூரியன் நடுவுல இருக்கக்கூடிய நேரம் 12 நூன் நாம சொல்லுவோம். அதே போன்று சூரியன் உதயமானதன் பின்னால், சூரியன் மறைந்தவுடன், இப்படி சில நேரங்கள் இருக்குது. மக்களும் மறைந்தவுடன் இல்ல, சூரியன் உதயமானதன் பின்னால 20 நிமிஷம் கழிச்சு தான் சொல்ல முடியும். 20 நிமிஷம் கழிச்சு சில ஆட்கள் எழும்புவோம், கண் முழிப்படல, எங்களுக்கு முழிப்பட்டுருச்சு, சன்ரைஸ். நாங்க தொழுகையுடைய நேரங்களை பாக்குறோம் போன்ல, அப்ளிகேஷன்ல, சன்ரைஸ் சொல்லி நாங்க என்ன செய்யறோம், அந்த நேரத்திலையும் தொழுகிறோம். கதாவான தொழுகை ஃபஜ்ர் மிஸ் ஆகிருச்சு, தொழுகிறோம். 20 நிமிஷம் கழிச்சு தான் தொழுவோம். 20 நிமிஷம் கழிச்சு தான் தொழுவோம் சூரியன் உதயமானதன் பின்னால். இதே போன்று பள்ளிவாசல் அமர்ந்திருந்து இல்முடைய மஜ்லிஸ்ல அமர்வது, பள்ளிவாசலுக்கு வர்றது, மார்க்க இல்ம படிக்கிறதுக்காக வேண்டி சுபவுடைய நேரத்துல வருவது, வந்து அமர்ந்திருந்து சுபவுடைய தொழுகைக்கு பின்னால ஹல்காக்கள்ல கலந்து கொள்வது, நல்ல விஷயங்களை படிக்கிறது, இதெல்லாம் நன்மையை ஈட்டி தரக்கூடியது. இன்னும் ஒரு அமல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஜும்ஆத்து ஹஜ்ஜுல் மசாகீன். இன்னும் ஒரு ரிவாயத்ல அல் ஜும்ஆத்து ஹஜ்ஜுல் ஃபுகரா. ஜும்ஆ இருக்கின்றது, இது மிஸ்கீன்களுடைய ஃபகீர்களுடைய ஹஜ்ஜாகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜும்ஆ, இந்த ஜும்ஆவுக்கு நாங்க எத்தனை மணிக்கு வரோம், இந்த ஜும்ஆவுக்கு நாங்க எவ்வாறு வருகின்றோம், ஹஜ்ஜுக்கு போறதா இருந்தா எப்படி போவோம், எவ்வளவு அழகான முறையில போவோம், எவ்வளவு ஆயத்தங்களை செய்து கொண்டு போவோம். அப்ப நாங்க சிந்திக்க வேண்டும். ஜும்ஆவா இருந்தால் கிழமை தொழுறதால கணக்கில்லாம போயிருச்சு. கிழமை ஜும்ஆக்கிறதால அதனுடைய யதார்த்தம், அதனுடைய ஹகீகத், இந்த ஜும்ஆவுடைய மகத்துவங்கள், இந்த ஜும்ஆவுடைய ஒவ்வொரு மணித்தியாலமும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று தரக்கூடியது. நேர காலத்தோட பள்ளிவாசலுக்கு போறோமா, ஒரு காலம் விழிச்சு 11:30 மணிக்கே கையை பிடிச்சி வாப்பாமார் பள்ளிக்கு வந்து உட்கார வச்சிருவாங்க. அவங்களும் வருவாங்க, பிள்ளைகளையும் கூட்டு வருவாங்க. இன்னைக்கு ஜும்ஆவுடைய நிலைமை என்ன ஆச்சு? கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஜும்ஆ மிஸ்கீன்களுடைய ஃபகீர்களுடைய ஹஜ் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாங்க என்ன செய்யறோம், ஜும்ஆவுடைய நேர காலத்தை கருத்தில் கொண்டு ஜும்ஆவுடைய பயான், கிழமையில ஒரு நாள் தான் உட்கார்ந்து பயான் கேட்போம். கிழமையில ஒரு நாள் பேசப்படக்கூடிய இந்த நசீஹத்துகளை கேட்டு அமல் செய்யணும் என்ற ஆசை, ஆர்வம் ஏற்பட்டு ஜும்ஆவுக்கு நேரத்துக்கு வர வேண்டும். அப்படியும் வந்து விட்டால் சில மனிதர்கள் பயான் போவோம், போனை கிண்டி கொண்டிருக்கிறது. சில மனிதர்கள் பயான் போவோம், போன் எடுத்து, உலமாக்கள் கூறுவார்கள், நசீஹத்துடைய நேரத்துல, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்துல தஸ்பீஹாத்துகள், ஜிக்ருகள், ஸலவாத்துகள் கூட ஓதக்கூடாது. அமைதியாக காது தாழ்த்தி, ஏன், இல்முடைய மஜ்லிஸ், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸ்ல இல்ம கற்றுக்கொள்றதுக்கு தானே, மார்க்க இல்மிக்கு தானே, இந்த ஒரு நொடியாவது மார்க்க இல்ம பத்தி, ஆகிரத்தை பத்தி சிந்திக்கிறதுக்கு தானே 60 வருடங்கள் இபாதத் செய்வதை விட சிறந்தது. 60 இயர்ஸ் நஃபிலான இபாதத்துகள் செய்வதை விட மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய, ஆகிரத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய மஜ்லிஸ்ல உட்கார்றது. எனவே இவ்வாறு நாங்கள் எந்த பயான் மஜ்லிஸா இருந்தாலும், பயானுக்காகவே நாங்கள் உட்கார்ந்தால், நசீஹத் செய்யப்படக்கூடிய மஜ்லிஸ்கள்ல அமர்ந்தால், நல்ல பயான்கள், நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த மஜ்லிஸ்கள்ல அமர்ந்தால் காது தாழ்த்தி இல்முடைய விஷயங்களை கேட்க வேண்டும். இல்மோடு அமல் செய்தால் அதற்கு நன்மைகள் அதிகம். இல்மோடு செய்யக்கூடிய அமலுக்கு பவர் கூட. எனவே காது தாழ்த்தி, இல்லாட்டி நாம எதையாவது நாங்க கிண்டி கொண்டு நாங்க கேட்டா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நாங்க ஒன்று கேட்டிருப்போம், அரவாசியை கேட்டிருப்போம், அரவாசியை புடுங்கிருப்போம். அப்ப நாங்க என்ன செய்வோம், வெளியே போய் இன்னொருத்தருக்கு நல்ல விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்.
எனவே கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களை ஜுமாவுடைய நாள கண்ணியமான முறையில் நாங்கள் கழிக்க வேண்டும். இதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய நன்மையை ஈட்டி தரக்கூடிய ஒரு அமலை கூறக்கூடிய நேரத்தில் கூறினார்கள், யார் தன்னுடைய ஒரு முஸ்லிமான சகோதரனுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுவதற்காக, தன்னுடைய ஒரு முஸ்லிம் சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக செல்கின்றானோ 75,000 மலக்குகள் அந்த மனிதனுக்காக வேண்டி நிழலை கொடுக்கின்றார்கள். தன்னுடைய முஸ்லிம் சகோதரனுடைய ஹாஜத் தேவையை நிறைவேற்றுவதற்காக யார் செல்கின்றானோ அவரின் மீது 75,000 மலக்குகளின் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிழலை கொடுக்கின்றான். மேலும் மலக்குகள் அவருக்காக வேண்டி துஆ செய்கின்றார்கள். மேலும் அந்த மனிதர் அந்த வேலையில் இருந்து விடுபட்டதன் பின்னால், யாருக்கோ ஏதோ தேவை நிறைவேற்றத்துக்கு போறாரு, அந்த நேரத்தில் மலக்குகள் துஆ செய்யறாங்க, மலக்குகள் அவருக்கு நிழலை வழங்குகின்றார்கள். மேலும் அந்த வேலையை செய்து முடித்ததன் பின்னால் அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்காக வேண்டி ஒரு ஹஜ்ஜு ஒரு உம்ராவுடைய நன்மையை எழுதி விடுகின்றார். ஒரு முஸ்லிம் சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய விஷயம். இப்படி நிறைய அமல்கள் அன்பின் சகோதரர்களே, இந்த அமல்கள் மூலமாக நாங்கள் ஹஜ்ஜுடைய நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும். ஹஜ்ஜுடைய பாக்கியம் நசீபாவல்ல, ஹஜ்ஜுடைய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கல, ஹஜ்ஜுடைய சக்தி நமக்கு கிடையாது, ஆனாலும் உள்ளத்துல கவலை இருக்க வேண்டும், கவலை இருக்க வேண்டும். நாமும் ஹஜ் செய்ய வேண்டும், நானும் தவாப் செய்ய வேண்டும், நாமும் சை செய்ய வேண்டும், அரஃபா முஸ்தலிஃபா மினாபுல நாங்களும் போய் தரிப்பட வேண்டும் என்ற கவலை உள்ளத்திலே இருக்க வேண்டும். ஆனாலும் அந்த கவலை நாங்கள் செல்ல முடியவில்லை என்ற நேரத்தில் உள்ளத்துல கவலை ஏற்பட வேண்டும். அத்தோடு சேர்த்து எந்த அமல்கள் ஹஜ்ஜுடைய நன்மைகளை நமக்கு ஈட்டி தருமோ பெற்று தருமோ அந்த அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. மேற்கூறப்பட்ட இந்த அமல்கள் தன்னுடைய வாழ்க்கையை பின்பற்றி இந்த ஹஜ்ஜுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உலக முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்தி அருள்வாயாக. குறிப்பாக பலஸ்தீன், கஸா போன்ற இடங்களிலே யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய்து அருள்வாயாக. அவர்களுக்கு மறைமுகமான உதவிகளை நீ கொடுத்து அருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களும் நிம்மதியான முறையில் அமல் இபாதத்துகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய ரிஸ்களை நீ பரக்கத் ஏற்படுத்தி அருள்வாயாக. யா அல்லாஹ் எதையெல்லாம் அவர்கள் இழந்தார்களோ அதை விட சிறந்த நியாமத்துக்கள் மூலமாக யா அல்லாஹ் அவர்களை நீ கண்ணியப்படுத்தி அருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.